Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 931 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பிள்ளைங்க குளிக்க வந்து அங்க ராவடி பண்ணிட்டு இருந்த ஆளுங்க எல்லாத்தையுமே துவச்சு எடுத்தாங்கல்ல. சரி, இப்ப குளிச்சு முடிச்சாச்சு, இனி முதுக தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு சன்சுகேவை யூஸ் பண்ணலாம்பா. அது யாரான்னு பார்த்தா ஒரு ஆக்டோபஸ். அதான் நம்ம ஆளுங்க லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நம்ம ஆளுங்க கப்பல்ல ஏறி அதுக்கப்புறம் லூஃபியை புடிச்சுக்கிட்டு விடமாட்டேன்னு டிராவல் பண்ணி வந்துச்சு. அதுதான் இது. அப்படித்தான்னு நம்புறேன். இதை வச்சா முதுகு தேய்க்கணும்னு ஷாக்கா கேட்பாங்க. அதுக்குதான் 8 கை இருக்குது இல்ல. அதனால சூப்பரா அந்த வேலையை பண்ணும். வா காட்டுறேன்னு கூட்டு போவா. அதே நேரம் அங்கதான் பிராங்கியோட மாஸ்டர் மினட்டோமாங்கிற அந்த கார்பெண்டரும் குளிச்சுட்டு இருப்பான். அவன் இந்த கியோஷிரோவை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். ஏன் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு. அதான் குமாரசுகியை கொண்டுட்டான்ல, ரொம்ப மோசமானவன் பச்சையா திட்டுவான். என்ன பண்றது, யாக்குசா கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படித்தானே இருப்பான. போடா லூசு பயிலம்பான். ஏன்னா லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க மக்கள் எல்லாத்துக்கூடயும் யாக்குசா கூட்டம் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல யாருக்குமே அது தெரியல. அப்படி இப்படின்னு யாக்குசாவோட முன்னாள் பாச பத்தி சொல்லுவான். அவரோட பேரு யோகரோ த ஃபிளவர். இப்படி இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருப்பாங்களா, அந்த பக்கமா தான் இவங்க 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பேரை கேட்ட உடனே ரோபினுக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா காஞ்சிரோ அந்த பேரை பத்தி தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதாவது லேண்ட் ஆஃப் ஆனோல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரான யாக்குசா பாஸ் இருந்தாரு அப்படின்ட்டு அவரை பத்தி பெருமையா சொல்லியிருப்பான். ஏன் நம்ம ஷினோபுவுமே பெருமையா தான் சொல்லுவான். அவரு தான் லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க சாம்ராய்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தாரு. அதுவும் அவ்வளோன்னு சொன்னோன்னு பரவாயில்லையே நல்ல மனுஷனா இருக்காருன்னு நம்ம எல்லாம் பாராட்டி தள்ளுவா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆக்டோபஸ் இவங்களுக்கு முதுகு தேய்ச்சி விட ஆரம்பிச்சிடும். எதுக்கெல்லாம் ஆளுங்க வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஃபிளவர் கேபிட்டலோட அண்டர் வேர்ல்டு கம்ப்ளீட் கண்ட்ரோலே அவர் கையில தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம 5 ரீஜியன்ல இருக்க பாசஸ் எல்லாம் இவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஆளுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஜெயில மாட்டிட்டு இருக்காரே ஒரு தாத்தா. அதான் நம்ம லூஃபி காப்பாத்திட்டு இருக்கானே அந்த வயசானவர் தான் இது. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிருக்காரு பாத்தீங்களா. எல்லாத்துக்கூடயும் நல்லாவே பழகுவாரு. இன்னும் அவரை அப்படி இப்படின்னு அவரை பாராட்டி தள்ளுவா. ஓடெல்லாம் இருந்தப்போ இவர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு அப்படின்னா அவரை உடனே கண்டுபிடிச்சு நம்ம பக்கம் சேர்த்திக்குவோன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு வாய்ப்பு இல்லம்பா. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரோச்சி ஓடனை போட்டு தள்ளி லேண்ட் ஆஃப் ஆனோவை அவனோட கண்ட்ரோல் எடுத்தான்ல, அதுக்கப்புறம் கியோஹரோவை அவனோட சபார்டினேட்டா இருக்க சொல்லியிருக்கான். அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன உடனே கடுப்பாயி போட்டு தள்ளிட்டானாமா. இப்படிதான் ரூமர் இருக்குது. ஆனா உண்மையா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியாது. மேக்சிமம் உண்மையா தான் இருக்குங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா 20 வருஷமாயும் அந்த ஆளை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. அதனால கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இதுல இருந்தே நல்லா தெரியுது அந்த உடோன்குள்ள ஒரு டைம் போயிட்டா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சின்ன தகவல் கூட வெளியில வராதுன்னு. இதுல எங்க ஆளுங்க தப்பிச்சு வர்றது. அண்ட் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, அந்த ஒனிவா பஞ்சுங்கிற நிஞ்சாஸோட லீடரா இருக்கானே ஃபுக்குரோ குஜி, அவங்க கொசுகி கிளானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் யோஹரோ த ஃபிளாரோட கண்ட்ரோலுக்கு கீழே. ஆனா இப்போ ஒரோச்சிக்கு கீழே வேலை பாக்குறானுங்க. ஆக்சுவலா இவளுமே அந்த நிஞ்சா கூட்டத்துல ஒரு ஆள் தான். ஆனா ஷினோபுக்கு ஒரோச்சிக்கு கீழே வேலை பார்க்க புரியல. அதனால தான் அங்க இருந்து ஓடி வந்துட்டா. அப்படின்னா விட வேண்டியதானே. இவளை ஒரு எனிமியா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் நமக்கே புரியுது. அந்த அட்டிக்ல ஹன்சோன்னு ஒருத்தனை மீட் பண்ணாங்கல்ல, அவனை எப்படி இவளுக்கு தெரியும்னு. நமி பாராட்டி தள்ளுவா ஷினோபு ரொம்ப நல்லவளா இருக்காளேன்னு. ஆனா அவ மிஸ் பண்றது இவங்களோட பாஸான அந்த யோகரோவை தான். அவரு பாவம் வயசாகி சப்பி போய் இப்ப ஜெயில மாட்டிட்டு இருக்காரு. லூஃபி கூட தப்பிக்க ட்ரை பண்ணாருன்னு புடிச்சு அமைக்க வச்சிட்டாங்க. அப்போ குயின் ஒரு ஆஃபர் கொடுப்பான். நான் திரும்ப சொல்றேன், நீங்க கைடோட பைரட்ல போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அவர் உன்னை மன்னிச்சு விட்டுருவாருமா. உன்னை லூஃபி நானும் அதை தாண்டா திரும்ப சொல்றேன், பண்ணாட என்னால எல்லாம் முடியாதுமா. இங்க ரைசோ வந்து பார்த்துட்டு பதறிட்டு இருப்பான். ஐயோ நான் வரதுக்குள்ள அங்க பஞ்சாயத்து பண்ணி மாட்டிட்டாங்களான்னு. இப்ப நம்ம பையகிட்ட கீ இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஜெயில பேசாம இருந்திருந்தான்னா கழட்டி விட்டுருக்கலாம். இப்படி போய் மெயின் ஆல்ட்டியா மாட்டிட்டானே. அப்ப அந்த குயின் இருந்துகிட்டு, ஏப்பா யோகரோ நீ யாக்குசாவோட எவ்வளவு பெரிய பாசா இருந்த, ஆனா டைரக்டா கைடோ ஒரோச்சி கூடயே மோதிக்கிட்ட. அதனாலேயே உனக்கு இப்படி பரிதாபகரமான மரணம் தேவையா இதுங்கிற மாதிரி சிரிப்பான். ஒன்னு யோகரோவான்னு கேட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆவாங்க. ஏன்னா அவரோட பேரு ஹியோன் தான் சொல்லியிருப்பாரே தவிர முழு பேர் யார்ட்டையும் சொன்னதில்லை. இப்பதான் தெரியுது மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அவரு உடனே குயினோட காலில் விழுந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, ஆனா இந்த சின்ன பையனை மட்டும் விட்டுருங்கன்னு கெஞ்சுவாரு. லூஃபி ஒரு செகண்ட் அப்படியே கவலைப்படுவான். சே நமக்காண்டி இப்படி கேட்கிறாரேன்னு. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த ரைசோவை பார்த்து, என்னப்பா நீ என்னால நம்பவே முடியல, முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கியே, ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லையேன்னு பேசுற சத்தம் கேட்கும். யாருன்னு பதறுவான். பார்த்தா ஒரு இருட்டு ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் பயங்கரமா உட்கார்ந்துட்டு இருப்பானே, அதான் மீனம் போடும்போது கூட முள்ள எடுத்துக்கிட்டு போட சொல்லுவாங்களே, அந்த ஆள் தான் இவன். அவன் மொமனசுக்கே நல்லா இருக்கானான்னு விசாரிப்பான். ரைசோ பார்த்துட்டு ஆடி போயிடுவான். ஏன்னா இவ்வளவு நாளா இவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. உயிரோட இருக்கியா கவமட்சுன்னு பயங்கரமா ஷாக் ஆவான். சொல்லப்போனா ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுவான். ஆக்சுவலா 13 வருஷமா இதே ஜெயிலுக்குள்ளதான் அவனை அடைச்சு வச்சிருக்காங்க. சாப்பிடறதுக்கு இத்து போன மீனுங்க மட்டும்தான். கொஞ்சம் முன்னாடி வா, இருட்டா இருக்கிறதுனால ஒன்னும் தெரியலன்னு கூப்பிட்டா அவன் கையை காலுன்னு எல்லாத்தையும் சங்கிலி
வேலி போட்டு கெட்டி வச்சிருக்கானுங்க. அதனால அவனால மூவ் பண்ண முடியாது. இப்ப என்னன்னா இவங்க சண்டை போட போறாங்கல்ல ஃபயர் ஃபெஸ்டிவல் அப்போ அந்த மேட்டரை பத்தி சொல்லுவான். அதுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்குது. சோ இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க சேர்ந்துட்டாங்கல்ல, இவனையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் மறைஞ்சு நின்னுட்டு இருக்கானே வண்டி, அந்த வண்டியை அப்படியே தள்ளிட்டு போயிருவாங்க. அவன் நான் இங்க மாட்டிட்டதுனால என்னால ஹெல்ப் பண்ண வர முடியல, சட்டு புட்டு நீ காப்பாத்து. அவன் வந்து அந்த கைடோட தலைய தனியா வெட்டி வீசுறான உடனே ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, எனக்கு இப்போதைக்கு தேவை கேஜிக்கியும் கஃப்கியும் சொல்லிட்டு இருப்பானா, அது வேலைக்கே ஆகாதும்பா. ஏன்னா இவனை அடைச்சு 13 வருஷம் ஆயிருச்சு. அதனாலேயே அந்த பூட்டு கம்ப்ளீட்டா துருபிடிச்சு போய் இருக்குது. வேற ஏதாச்சும் தான் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கானுங்களா செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க, அவனுங்க ரைசோவை பாத்துருவானுங்க. இவன் நிஞ்சா தானே எல்லா டைமும் அலர்ட்டா இருக்கணும். பின்னாடி இருக்க அவ்வளவு பெரிய வண்டியை தள்ளிட்டு போயிருக்கானுங்க, அதை கூட நோட் பண்ணாம அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்திருக்கான். ரைசோவை பார்த்து அவனை விடுவானுங்களா? உடனே அந்த வைஸ் வார்டன் சோலிட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவன் காட்டுக்கு தீட்டு இருப்பான், விடாதீங்க அவனை எப்படியாச்சும் புடிங்கடான்னு. உன்னை நோட் பண்ணிங்களா? போன டைம் காட்டும் போதும் சரி இப்பவும் சரி அவ ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். சைல்டிஷ் ஃபிலோ. இப்ப ரைசோவை ரவுண்டு கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பயதா நிஞ்சா வச்ச உடனே புகைய போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப். அவனை ஒரு கூட்டம் இப்ப வெறி கொண்டு தேடிட்டு இருக்குது. இங்க இந்த குயினே இவங்க ரெண்டு பேத்தையும் ஒரே அடியா போட்டு தள்ளாம என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ போட சொல்லுவான். சரின்ட்டு போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேத்தையும் நான் தாண்டா போட்டு தள்ளுவேன்ட்டு அவங்கள அந்த ஸ்டேஜுக்கு கூட்டு வர சொல்லுவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஜம்ப போட்டு பயங்கரமான டான்ஸ் பார்க்க தான் சைக்காது, ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவானுங்க. அந்த டைம் கழுத்துல ஒரு லாக்க போட்டு விட்டு ஒரு சின்ன டெமோ ஒன்று காமிப்பானுங்க. என்னன்னா இந்த காலரை போட்டுக்கிட்டு அந்த ஸ்டேஜை தாண்டி வெளியில போனானுங்கன்னா பட்டுன்னு அந்த கல்லே ரெண்டா வெடிச்சு திரிக்கும். அதுக்காண்டி வெடிக்காது, அந்த காலருக்கு நடுவுல ஷார்ப்பா பிளேட்ஸ் இருக்குது. அது இந்த இடத்தை விட்டு மூவ் பண்ணி வெளியில போனாலே சக்குன்னு கழுத்தை வெட்டிரும். இன்கேஸ் தெரியாமையோ இல்ல கால் தடியோ இல்ல அவனுக்கு அடிச்சு விட்டோ இவங்க வெளியில மூவ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா சோலி முடிஞ்சு. உடனே லூஃபி அட பாவி பையலன்னு கழுத்தை ட்ரை பண்ணுவான், வேலைக்கே ஆகல. அதாவது இவன் வச்சிருக்க கேம் என்னன்னா இப்போ ஒரு சும்மா மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச்ல லூஃபி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவன் சாக மாட்டான். சொல்ல போனா 2 பேரும் தான். இன்கேஸ் தோத்துட்டான் இல்ல இந்த இடத்தை விட்டு வெளியில போயிட்டானாலோ டெஃபினட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செத்துருவீங்க, நாங்க எதுவுமே பண்ண தேவையில்லாமா. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு டாக் டீம். சரி எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாப்பா, கண்டிப்பா நாங்க தோத்துருவோம், உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கணும்னா எங்களோட பைரட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோமா. இதுல இன்னொரு பயங்கரமான பஞ்சாயத்து என்னன்னா ஆப்போசிட் சைட்ல இவங்க ஆளுங்க எத்தனை பேர் வேணாலும் சண்டைக்கு வருவானுங்க, என்ன வெப்பன் வேணாலும் யூஸ் பண்ணுவானுங்க, யாருமே எதுவும் சொல்லக்கூடாது. இது ஒன் சைடாவே ஃபேவரா போகுது இல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவான். என்னன்னா அவங்க கையில போட்டிருக்க அந்த சீப்ரிசம் ஸ்டோன் கஃபை கழட்டி விட்டுருவானாமா. இதுதான் தாந்தாலையில தானே மண்ண மாதிரி போட்டுக்கிறது. அப்படியே சண்டை போட விட்டுருந்தாவாச்சும் ஏதாச்சும் சான்ஸ் இருக்குது. கழட்டி விட்டு இப்ப ஆப்பா அவனே வாங்கி வச்சுக்கிட்டான். இதை பார்த்த ரைசோ பீதியில பேதி ஆயிருவான். ஏன்னா அவன் ஒரு சாவியை கொண்டு வந்தான், ஆனா அவனுக்கு அது இல்லாமயே அங்க ஹேண்ட் கஃபை கழட்டிட்டானுல்ல. அப்ப இது அந்த சாவி இல்லையான்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பானு வைங்க. அங்க லூஃபிக்கு சந்தோஷம், வாவ் எங்களை கழட்டி விட்டுட்ட, நீ ரொம்ப ரொம்ப நல்லவப்பா, யாரு குயினை பார்த்து அப்படின்னா நாங்க போலாமான்னு கேட்பான். ஏன்டா இவ்வளவு நேரம் கதையா சொல்லியிருக்கேன், போலாமான்னு கேட்கிற, கழுத்துல இருந்த காலரை மறந்துட்டியான்னு லூஃபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆமா இல்ல இதை மறந்துட்டேன்பா. யோகரோ பார்த்துட்டு நாங்க 2 பேரும் டாக் டீமா இருந்து சண்டை போட்டோம்னா கண்டிப்பா லூஃபிக்கு தான் ஆபத்து, ஏன்னா அவனால நிம்மதியா சண்டை போட முடியாது, பேசாம எங்களை தனித்தனியா எக்ஸிக்யூட் பண்ணிருங்களேன், அவன் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவாரா. லூஃபி குயினை பார்த்து டே பலூனு நான் உன்னை அடிச்சு பறக்க விட்டேன்னா என்ன இந்த இடத்த விட்டு வெளியே விடுவியான்னு கேட்பான். அவனுக்கு செம்மையா கடுப்பாயிரும், யாருமே இவனை இப்படி எதிர்த்து பேசினதே இல்ல, பொடிப்பைய பேசினானா அது அவமானம் தானே. லூஃபி முடிவு பண்ணிட்டான் எல்லாத்தையும் நீங்க பந்தாடிடலான்னு. ஏன்னா ஹேண்ட் கஃபை கழட்டி விட்டான்ல, வாடா இன்னைக்கு உன்னை ஒரு கை பாத்துறேன்ட்டு சும்மா கேதா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.